கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்திலிருந்துமாக உங்கள் மக்களே தேவனுடைய செய்தியை கொடுக்கக்கூடிய குருவை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அதற்கு நான் துதிக்கிறேன். இப்போ சங்கீத புத்தகத்திலே 150 சங்கீதங்களிலே 73 சங்கீதங்கள் தான் தாவீது எழுதின சங்கீதங்கள். மற்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனால் இந்த 73 சங்கீதங்களிலே சில அருமையான நல்ல சிந்தனைகள் உள்ள சங்கீதங்கள் அதில் அவன் எழுதியிருக்கிறான். இந்த புத்தகத்தில் நாம் பொறுப்பு மட்டும் அவன் எவ்வளோ படித்திருக்கிறான், அவனுடைய நிலைமை நமக்கு ஒன்றுமே தெரியாது. பைபிளா அப்படின்னா அதை பற்றி ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனை அடுத்து உபயோகப்படுத்தி பெரிய உலக பிரகாரமாக அவன் கர்த்தருடைய வருகை வரைக்கும் அவனுடைய பேர் இருந்து அவருடைய எழுதின எழுத்துக்கள் இருக்கத்தக்கதாக ஆண்டவர் செய்திருக்கிறார். அது ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அதில் இன்றைக்கு ஒரு சங்கீதத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 37ஆம் சங்கீதம். மூணாம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 37ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் விடுதலைத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் அவைகள் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறதா இருக்கிறது. இங்கே வாசிக்கிற முதலாக நாம் வாசித்த காரியங்கள், கர்த்தரை நம்பு. 4ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 5ஆம் வசனத்தில் ஒரு வழியை கர்த்தருக்கு போகும்போது இந்த 3 காரியங்கள். கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, உன் வழியை கர்த்தருக்கு போகும்போது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆனந்த நிச்சயமான உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காதான். நீ என்ன நம்பிக்கை? ஆண்டவர் கர்த்தரை நீ நம்பாத, என்னையை நம்பாத அப்படின்னு சொல்லலை. ஒரு இடத்துலையும் சொல்லலை. ஆண்டவரை நம்பும்போது பெரிய காரியங்களை கர்த்தர் நம்பும்போது என்னென்ன நடக்குது? 12 வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 56ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வேன்? தேவனை நம்பியிருக்கிறேன், நான் பயப்படேன். பயத்தை எடுத்து போடுகிறது தேவனை நம்பும்போது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அதிகமான உலகத்தில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஒருத்தருடன் சுற்றிலுமாக அது மத்தியில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய பயத்தை நீ எடுத்துரு. என் மேலே தேவனை மாத்திரு, நம்பிடு, தேவனை நம்பிடு. நான் பயப்படக்கூடாது. 62ஆம் சங்கீதத்தில் கூட பாருங்கள். 62ஆம் சங்கீதம் 22ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். என் ஆத்துமா 8ஆம் வசனம்.
ஜனங்களே, எல்லா காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமயத்தோடும் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவரை நம்புங்கள். கர்த்தரை நம்பு. அது என்ன பண்ணலாம்? அவர்தான் அடைக்கலாம். அவனுடைய பயத்தை எடுத்து போடுகிறது. ஆண்டவர் நமக்கு அடக்கமாக இருக்கிறார். அது மொத்தமுள்ள நீதிமொழிகளில் ஒரு 29ஆம் சங்கீதம் 29ஆம் சங்கீதம் இருபத்தி 9ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். மன்னித்துக் கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படும். காரியங்கள். மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணி வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும். மனுஷனை எப்போதும் நாம் நம்புகிற காரியங்களை விட்டுட்டு கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறத நாம் அறியணும். இன்னொரு சங்கீதம் பாருங்கள், 84ஆம் சங்கீதம். சங்கீதம் 12ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் பார்க்கிற நம்பிக்கை. சங்கீதம் 84:12. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதே சமயங்களில் நம்ம மனுஷனை நம்புகிறத அதிகமாக தெரிந்து போகிறோம். கர்த்தருடைய பவுலும் காணாமல் இருந்தும் நம்புகிறது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாக இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனை அளிப்பதை அடைகிறீர்கள். அவரை காணாமல் இருந்தும் அன்பு கூறுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம் ஆண்டவரை நம்பி ஏற்றுக்கொள்ளும் போது, அவரை நம்ம பார்க்கல, இல்லை நம்ம யாராவது நேராக பார்த்துருக்கோமா ஆண்டவராக ஏற்று கிறிஸ்துவன் ஒரு கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது அது நம்புவராது மனுஷனுடைய பயத்தை நீக்குது. அது நம்முடைய புகையிலிடமாக விழுகிறது. நம்ம உயர்ந்த தளத்தில் வைக்கிறது. நமக்கு நன்மையான காரியத்தை நமக்கு செய்கிறது. கர்த்தரை கர்த்தரை நம்பு. ஆண்டவரை நான் நம்பலாம். அதே சமயங்களில் விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் கர்த்தரை நம்பாமல் விட்டுருவோம். நம்புகிற காரியங்களிலே பயப்படுறோம். பரிபூர்ணமாக ஆண்டவரை நம்பும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தரை நம்பு. பிறகு அந்த அடுத்த வருஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 37ஆம் சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய்.
4ஆம் வசனத்தில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. எந்த விதத்திலாவது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் சோர்ந்து போய் மனமகிழ்ச்சியை விட்டுவிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் எப்போதும் மனமகிழ்ச்சியாக நாம் இருக்க தான் தேவன் நம்மிடத்தில் சொல்லுகிறார். அந்த உலகத்தில் இந்த பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் மத்தியிலேயும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றது நம்முடைய மனமகிழ்ச்சியை நமக்கு கொடுக்கிறது. இடத்துல மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அன்னாளுடைய 1ஆம் சங்கீதம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்கிறது கிடந்து என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இது அந்த இவனுடைய காரியங்கள் அன்னாளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள். ஆண்டவர் சொல்லிட்டார், உனக்கு வேண்டாம், சமானத்தோடு போ என்று ஆண்டவர் சொன்ன பிற்பாடு அவள் துக்கமாக இருக்கவில்லை என்று வாசிக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்யும். நம்ம பாடுகள், கஷ்டங்கள், வியாதி, வருத்தங்கள், வேதனைகள், நாம் துக்கமுள்ளவர்களாக மாறக்கூடியவர்களாக இருக்கும். ஆனால் எப்போதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டியவர்களாக நம்ம பாடு நம்ம வசிக்கிறோம். அந்த இடத்துல போனால் அந்த வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதத்தில் புத்தன சங்கீதத்தில் கர்த்தரை நம்பி நன்மை செய், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. சொல்கிறார், வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, கமிட் தை வைஸ் அனுப்புகிறார். உங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த தாவீதை பற்றி நான் நினைக்கும் போது அவன் என்ன படிச்சிருக்கான்? அவன் சுற்றி அவன் வாழ்க்கையை நம்ம படித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி பாட்டுக்கூட்ட காரியங்களை தான் நம்ம வசனத்தை வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவனை ஆண்டவரை உயர்த்தினார். கர்த்தரை நம்பினா கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தான். கடைசியில் கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். அருமையாளனுடைய வாழ்க்கையில் கூட கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமான காரியம். யோபனுடைய வாழ்க்கை பாருங்கள். யோபனுடைய வாழ்க்கையில் யோபு 23ஆம் அதிகாரம்
8ஆம் வசனம். இதோ நான் முன்னாக போனாலும், பழைய ஏற்பாட்டில் 653வது பக்கம். இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலே அவர் கிரியை செய்து அவரை காணேன், வலதுபுறத்திலே அவரை நான் காணாதபடி ஒழித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குகிறேன். ஆண்டவரை நான் பார்க்க முடியலை, ஆனால் நாம் போகிறத அவர் அறிவார். நம்முடைய வாழ்க்கையில் கூட பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் ஒரு மத்தியிலேயும் கூட நான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, ஆண்டவருடைய ஜனங்களாக அநேக சமயங்களிலே ஆண்டவரை கண்டுகொள்ள முடியாதவர்களாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கு. அதை நான் மறந்து போகக்கூடாது, ஒருபோதும் மறக்கக்கூடாது. நான் தாவி சொல்கிறான், நான் இந்த 37ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நம்பு, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடு. இந்த நித்தியமான உலகத்தில் எங்களை நானும் இருக்கிற இந்த உலகத்தில் நான் கர்த்தரை நம்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக நாம் இருக்கிறதே விரும்புகிறேன். நித்தியமான உலகம், பொல்லாத உலகம், மனுஷனுக்கு தீமையை வரவழைக்கக்கூடிய ஒரு உலகம். மத்தியிலே கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கிறார், மனமகிழ்ச்சியை கொடுக்கிறார். அதனால் கர்த்தருக்கு நம்மை அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு உண்மையுமாக ஜீவிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பனான பிதாவே, இந்த நாளின் காலையிலே நாங்கள் கொஞ்சம் நேரம் இந்த வருஷத்தை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்தியே கொடுப்போம். ஆண்டவரே, அந்த தாவினுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆண்டவரே எவ்வளவு படித்தானே எவ்வளவு விட்டான்னு தெரியாது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் பல விதமான பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் அவனை நேர் ஆடுகளை மறைத்து வைத்து அவனை எடுத்து போய் அநேக சங்கீதங்களை அவன் எழுதும்படியாக என்னை செய்திருக்கு. இவைகளெல்லாம் நினைக்கும் போது ஆச்சரியம். ஆண்டவரே, நீர் உபயோகப்படுத்துகிற ஒரு மனுஷன், கர்த்தருக்கென்று உண்மையுள்ள உத்துவமாக உழைத்த ஒரு தேவனுடைய மனுஷன். சாதாரண பெரிய படிப்பு என்று இல்லை, ஆனால் அவன் மூலமாக அநேக காரியங்களை நீ செய்திருக்கிறீர்கள். இன்றைக்கு தொடர்ந்த வசனங்களை வாசித்தோம். ஆண்டவரை அதிகமாய் ஆண்டவரை நேசித்து உண்மை உத்துவமாய் கர்த்தரை மேம்படுத்தி வாழ எங்களுக்கு கர்த்தரை நம்பி கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாய் கர்த்தரை ஒப்பு கொடுத்து ஜீவிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும். இந்த எப்படியாவது உங்களுக்கு போய்விடாதபடி உங்கள் மாத்திரம் மயப்படுத்தி நம்பி ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நம்முடைய சமாதானத்தோடு எல்லாவற்றையும் ரட்சகர் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரத்தோடு ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே ஆத்மாவே